சென்னை அபிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஐயா அவர்களின் சின்ன மகள் கவிதா அவர்கள் வீட்டின் சந்தித்து பேசினேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசுனதுல ஐயா கிட்டையும் சொன்னோம், ஐயா இருவரும் ஒற்றுமையா இருந்து சுமூகமான தீர்வு வெட்டி பலமா எழுந்திருக்கணும்னு சொன்னோம். ஐயா உடனே மிகப்பெரிய நம்பிக்கையோட பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கு, மிக விரைவில் சுமூகமான நல்ல தீர்வு ஏற்படும், அந்த நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்குது. நல்ல செய்தி தான். அதனால கட்சிக்காரங்களுக்கு இது நல்ல செய்தி. எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாரும் இருவரும் ஒன்னா சேரணும், ஒரு இடையில ஒரு தேக்க நிலை, ஒரு நெருக்கடி இருக்குது, எப்போ நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஐயா கிட்ட பேசுகிற வகையில் ஒரு நல்ல தீர்வு, சுமூகமான தீர்வு உடனடியாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கும் மகிழ்ச்சி, எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்கள் மாதிரி ஊடக நண்பர்கள் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்குது. பேசிட்டு இருக்கிறாங்க, மிக விரைவில் சந்திப்பாங்க. அதுதான் ஐயா சொன்னார், சந்திச்சு பேசுவோம், நல்ல தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுவே நல்ல செய்தி தான். அதுக்கு மேலே நிறைய செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது, சொல்றது நல்லா இருக்காது. கட்சிக்குள்ள நிலவர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பெண்மணி தான். யார பத்தியும் அதாவது இல்ல நல்ல சூழல் உருவாகிட்டு இருக்கிறதுனால இதையும் அதையும் பேசி ஏதாவது திசை திருப்ப கூடாது. உட்கட்சி பிரச்சனையே பெருசா எல்லா கட்சியிலையும் வர்றது இயல்பு. ஒவ்வொரு கட்சியிலையும் சில காலகட்டங்களில் சில நெருக்கடியான சூழல் உருவாகுது, அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி இது சூழ்நிலை சந்தர்ப்பம். எங்க கட்சியில, அதாவது எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான வலிமையான தனித்தன்மையோட இருக்கிற கட்சி, ஒரு குடும்ப பாசத்தோட இருக்கிற கட்சி. ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு, அந்த சூழ்நிலை மாறப்போகுது. ஐயா சொன்னது எனக்கு எத்தனை நாள் சொன்னதை விட இன்னைக்கு தான் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு. சந்தோஷமா இருக்கும். ஒரு சுமூகமான தீர்வு, இருவரும் சந்திச்சு மேலும் பலமான வலிமையை உண்டாக்குறதுக்கு உண்டான சீக்கிரம் வரணும்னு சொன்னோம். ஐயா வாயால் சொன்னது நல்ல நம்பிக்கையோட இருக்க மணி. கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க, நல்ல தீர்வு, சுமூகமான தீர்வு ஏற்படும், விரைவில் நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.